இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு பிறக்க போகும் பிள்ளைகள் எங்களுக்கு இடம் போதவில்லை என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இடது புறத்திலும் வலது புறத்திலும் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற நாள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி, இதுவரை வழி நடத்தின எபினேசருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அவருடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென். நீர் ஆளுகை செய்யும். உடைய பிள்ளைகளோடு தேவரீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை மாத்திரம் பேசுங்கப்பா. அன்றைய உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். போதும். தேங்க்யூ. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சபையை பார்த்து, சபை அப்படின்னும் போது இந்த திருச்சபைக்கும் சரி, இங்கே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பேசுகிறதான காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்களாம், சொல்லிட்டாங்க. உன்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க. இங்கே எல்லாரும் நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே வந்தனே மன மகிழ்ச்சியாக பார்த்து பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் தேவன் ஆகிய கர்த்தர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். விசாரிப்பே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை. சிலருக்குள்ளெல்லாம் மன குமுறல். ஒரு வார்த்தை என்னை பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். நான் எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறேன், எல்லாருக்காகவும் ஓடுறேன், எனக்கு என் குடும்பத்தில் என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் செய்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை என்னை விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். ஃபிசிக்கல் சிக்னஸ் பரவாயில்ல, உடம்பு முடியலையா, அதெல்லாம் கூட நான் தாங்கிக்குவேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, you're going to feel the master's touch. உங்களை உண்டாக்கின எஜமானின் தொடுதலை தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நாளில் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் ஒடுங்கி போன நமக்கு
ஒன் டச் ஃப்ரம் காட் கேன் ரெஸ்டோர் எவ்ரிதிங் டு யூ. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒரே ஒரு தொடுதல் தொடும்போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரே ஒரு தொடுதல். ஆமென். பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் முட்டி மோதி என்னென்னமோ செஞ்சாலும் அவர் ஒரு தொடுதல், அந்த இடத்துல தொட்ட உடனே எல்லாம் மாறும். இன்றைக்கி சாட்சி நான் இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் பிறந்தது ஒரு ஹிந்து குடும்பத்தில், ரொம்ப ஐதீகமான ஹிந்து குடும்பம். எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எல்லாம் மதுரையை சேர்ந்தவர்கள். எங்கள் அம்மா கல்யாணம் ஆனதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான். எங்கள் தாத்தா நாக்கில் வேல் குத்துறது, அப்புறம் இந்த தேரை ஒரு குக்கி போட்டு முதுகில் இழுப்பாங்க. அவ்வளோ ஐதீகமான ஒரு குடும்பம். விரதம் இருக்கிற நாட்கள் எல்லாம் வெறும் தரையில் தான் சாப்பாடு சாப்பிடாரு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் முருகர் மாநாடு. எங்கள் அம்மா முருகருக்கு ரொம்ப தீவிரமான ஒரு பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ. இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நாங்கள் 3 பெண் பிள்ளைகள் பிறந்தோம். 3ஆவது தான் நான் பெண் பிள்ளை. நான் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா எனக்காக டெலிவரிக்காக அட்மிட் ஆகிருக்கும் போது எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த தடவையும் பெண் பிள்ளை இருந்துச்சுன்னா குப்பையில் தூக்கி போட்டு இல்லாட்டி அங்கேயே விட்டுட்டு வந்துடு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்னை முன்குறித்து வச்சுருக்கிறாரு. நான் பிறந்த அதே நாள் எங்கள் அப்பாவுக்கு ஹவுசிங் போர்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. உடனே அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. நான் புதன்கிழமை பிறந்தேன், 3ஆவது பெண் பிள்ளையாக பிறந்தேன். இந்த பிள்ளை ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைத்தது ஒரு காரியம். அவங்க என்னை எதிர்பார்க்கல. எங்கள் அப்பா நான் பிறக்கணும்னு ஆசைப்படலை, ஆனால் தேவனாகிய கர்த்தர் என் பிறப்பை முன்குறிச்சபடினால ராஜ மரியாதையோடு என்னை வீட்டுக்கு வரும்படி செய்தார். வாழ்க்கை அப்படி தான் துவங்குச்சு. நான் 6 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். நாங்கள் கேகே நகர் அப்படின்ற பகுதியில், இதே சென்னையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். கேகே நகர் பகுதியில் நான் இருக்கும்போது என் வீட்டில் ஒரு 2 தெரு தள்ளி எங்கள் அப்பா அந்த பெண்ணோடு இருப்பார். எனக்கு ஒன்றுமே வழங்காது. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப விவரமானவங்க, என் பிள்ளைங்களாம் ரொம்ப விவரம் தான். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்குள்ள ஒரு ஏக்கம், ஏன் அப்பா நம்ம கூட இல்லாமல் இந்த ஆண்டி கூடவே சுற்றுறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன் உங்கள் அப்பா ஒரு ஆண்டி கூட பார்த்து. எங்கள் மனசு ரொம்ப விசனமாக இருக்கும். எல்லாரும் ஸ்கூலுக்கு அவங்க அப்பா கூட போவாங்க. என் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையோடு கேட்பேன், ஒரு அப்பாவோட அன்பு எனக்கு இல்லையே, அவர் என்னை கொண்டு போய் விட மாட்டாரா. இதே ஏக்கத்தோடு தான் நான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா ஹவுசிங் போர்டில் ஒரு லஞ்சம் வாங்கி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தார். அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோட டார்க் ரூமில் தான் எல்லா தவறான காரியங்களும் செய்வார். ஒரு பெண் அல்ல, அநேக பெண்கள் அவருடைய வாழ்க்கையில். நான் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது என்னுடைய 2ஆவது அக்கா, எனக்கு 2 அக்கா, மூத்தவங்க என்னை விட 6 வயசு மூத்தவங்க, 2ஆவது அக்கா 5 வயசு மூத்தவங்க. அந்த பெரிய அக்கா ரொம்ப மெச்சியோர்டாக இருப்பாங்க, ரொம்ப என்கிட்ட இது பண்ணிக்க மாட்டாங்க. 2ஆவது அக்கா என்கிட்ட சொல்லுவா, ஒரு அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்துச்சு, 3 பேர் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, நீயும் நானும் கல்யாணமே பண்ணக்கூடாது, நம்ம அம்மாவை பார்த்துக்கணும். எனக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் நான் தலையை ஆட்டிக்குவேன், ஓகே நிச்சயமா அப்படின்னு. என்னோட 11ஆம் வயதில், அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலைக்கு நான் போயிருக்கேன். யாராவது போயிருக்கீங்களா? இங்கே தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருமுடியெல்லாம் கட்டிட்டு அந்த கலரில் தான் ட்ரெஸ் போட்டுட்டு 40 நாள் விரதம் இருந்து ஐயப்ப சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். பம்பையில் போய் குளிச்சுட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய 7-8 வயசுகளில். அப்படியெல்லாம் இருந்து 11 வயசு ஆகுது. என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அம்மா எவ்வளோ எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல, ஆனால் அப்பாவோட அன்புக்காக மட்டும் ஏக்கம், அவர் இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வு. வருவார் எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் வரும்போது, சாண்டா கிளாஸ் மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி நிறையா பலகாரம் கொண்டு வருவார். வந்துட்டு கண்ணீர்லாம் விட்டு, உங்கள் அம்மா உன்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. அதை கேட்டு நானும் கண்ணீர் தொடச்சிட்டு, சரி அப்பா நல்லவர், அம்மா தான் இப்படி இருக்கிறாங்க. அப்படி தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய 11ஆவது வயசில் என்னுடைய மூத்த அக்கா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க. 2ஆவது அக்கா +2 படிக்கிறாங்க. என்னுடைய குவார்ட்டர்லி எக்ஸாம் ஹாலிடே நவம்பர் மாதம். ஒரு நாள் என்னோட அக்கா என்னை கூப்பிட்டு சொல்லிச்சு, நான் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு போகணும், நீ அப்பா ஆஃபீஸ்க்கு போ, அப்பாவோட ஸ்டுடியோவுக்கு போ, அங்கே இல்லாட்டி அம்மாவோட ஆஃபீஸ்க்கு போ, வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிது. நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு இதுக்கு ஸ்டுடியோவுக்கு போகிறேன். மத்தியானம் வரைக்கும் அங்கே இருந்தனையும் அவரோட காரியம்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவர் பாவ காரியங்கள் என்னை துரத்தி விட்டார், நீ கிளம்பி போ வீட்டுக்கு போ அப்படின்னு. அங்கேருந்து எங்கள் அம்மா போய் பார்த்தேன். சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன். எங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போல சைக்கிள் கீழே தான் இருக்குது. கதவு தட்டிகிட்டே இருந்தேன். நாங்கள் ஒரு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், எங்கள் அம்மா ஹவுசிங் போர்டில் இருந்தனால ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் இருக்கிறோம். கதவு தட்டிகிட்டே இருக்கிறேன், சவுண்டை கேட்டு எல்லாம் வந்தாங்க. ரொம்ப நேரம் கழித்து கதவை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது
என்னுடைய அக்கா 16 வயது அக்கா பாய்சன் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. உடனே ஃபோன் பண்ணாங்க அப்பாவுக்கு, வாங்க நம்ம வந்து கூட்டிகிட்டு போங்க உங்கள் பிள்ளைய அப்படின்னு. ஒரு ஆட்டோ பிடிச்சி நானும் எங்கள் அப்பாவும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போகிறோம். 16 வயசில் ஒரு பிள்ளை வந்து தற்கொலை முயற்சி எடுக்குது அப்படின்னா அது போலீஸ் கேஸ், யாருமே சேர்த்துக்கல. கடைசியாக ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறோம். இவ்வளோ தூரம் தான் எனக்கு எங்கள் அக்காவுக்கும் படுக்க வச்சுருக்குறாங்க. என் கண்ணு முன்னாடி அது செத்து போச்சு. என்னால் அதை தாங்கி கொள்ளவே முடியல. எனக்கு புரியவும் இல்லை முதல்ல, இது திரும்ப பார்க்க மாட்டோம்னு தெரியல. என்னை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. மார்ச்சுவரிக்கு பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் கேட்டாங்க, உங்கள் அக்கா எங்கே, நாளைக்கு வரும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் அடுத்த நாள் மார்ச்சுவரியில் போய் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை சுற்றி கொண்டு வரும்போது நான் கதறி கதறி அழுதேன். என்னால் அந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல. குடும்பத்தில் 5 பேர், அப்பா போயிட்டாரு, இப்போ அக்காவும் போச்சு, நானும் எங்கள் அம்மா, என்னுடைய மூத்த அக்கா மட்டும்தான். எனக்கு நினைப்பில் இருக்கிறதெல்லாம் பால்கனியில் ஒரு கார்னரில் உட்காந்து எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க எங்கள் அக்காவை நினச்சி. இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா கூட ஒர்க் பண்ணுற ஒரு அங்கிள் பைபிள் கொண்டு வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க. அவர் ரொம்ப நாள் எங்கள் அம்மாக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் அம்மா டைப்பிஸ்டாக இருந்தனால கையில் வந்து ஒரு விநாயகர் மோதிரம் போட்டிருப்பாங்க. அது பார்த்து அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற தேவன் தொடுங்கப்பா. 2 இயர்ஸ் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த உடனே பைபிளை கொண்டு வந்து கொடுத்தார். எங்கள் அம்மா வீட்டில் வந்து பைபிளும் கைமா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோபம். நானும் எங்கள் அக்காவும் போய் கேட்டோம், என்னைக்காவது கிறிஸ்தவங்க கோயிலுக்கு வராங்களா, நீங்கள் ஏன் வந்து அவங்களோட சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு நான் வாதாடின ஆள். ஆனால் என்னைக்கு அந்த பைபிள் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் வீட்டுக்கு வந்துச்சோ எங்கள் அம்மாவோட கண்ணீர் மாறிச்சு. அப்போ நாங்கள் யோசித்தோம், இது எந்த புக்காக வேணாலும் இருந்துட்டு போதும், அம்மா அழுகாமல் இருந்தாங்கன்னா போதும். அப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஹல்லேலூயா. எங்கள் அம்மா பைபிள் வாசிக்க ஆரம்பித்தாங்க. அதோட அந்த அங்கிள் வீட்டில் ஒரு ஆண்டி கிட்ட சொல்லி அவங்க வந்து வாரம் எங்களை சர்ச் கூப்பிடுவாங்க. ஆட்டோவோட வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், இன்று போய் நாளை அடுத்த வாரம் வரோம், அடுத்த வாரம் வரோம். 3 வாரம் கதை சொல்லிட்டோம். 4வது வாரம் எங்களுக்கு ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. ஐயோ பாவம், நம்மளை வந்து ஆட்டோவில் கூப்பிட்றாங்களேன்னு. உண்மையில் அவங்க தான் பரிதாபப்பட்டது. நாங்கள் பரிதாபப்பட்டு 4வது வாரம் சின்னமலையில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு அந்த ஆண்டி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போய் அங்கே உட்காந்துருந்தேன். என்ன பாட்டு பாடினாங்க தெரியாது, என்ன பிரசங்கம் பண்ணாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், வாழ்க்கையில் முதல் முறையாக சமாதானம் அப்படிங்கிறது என்னுடைய ஹிருதயத்தில் வந்தது. நான் அடிக்ட் ஆகிட்டேன். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி, அடிமையாகிற மாதிரி, தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமையாகிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சுக்கு போகிறது எனக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. 2 மாதம் போனேன். நான் அவ்வளோ நாளாக ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். ஒருத்தர் கூட ஆண்டவரை பற்றி என்கிட்ட வந்து சொல்லலை. என் வாழ்க்கையில் அவ்வளோ காயம், யாருமே கவலைப்படலை. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். நான் 2 மாதம் போகிறேன். எவ்வளோ அழகாக ஆண்டவர் செய்கிறார் பாருங்களேன். நான் பால்கனியில் உட்காந்துருக்கிறேன், மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. அப்பா நல்லவர், அப்பா வல்லவர், அவர் உனக்காக இதெல்லாம் செய்கிறாருன்னு எங்கள் பாஸ்டர் சொல்கிறார். நான் மேலே உட்காந்து எனக்குள்ள ஒரு கேள்வி, இயேசுவே நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தீங்க அப்படின்னா ஏன் எனக்கு மட்டும் அப்பாவோட அன்பு இல்லை? அப்போ ஆண்டரோட வார்த்தை தீர்க்க தரிசனமாக கடைசியில் வந்தது, நான் உன் தகப்பனாக இருப்பேன். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று நான் சொல்கிறேன், இயேசுவை எனக்கு தெய்வமாக தெரியாது, என் தகப்பனாக தெரியும். நான் இந்த தீர்மானத்தை எடுத்து 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, சரிங்களா? அதையும் காட்டி தான் என் ஏஜ் கால்குலேட் பண்ணாதீங்க. அவ்வளோ வருஷம் ஆச்சு. நான் திரும்பி பார்க்குறேன், நல்ல காலேஜில் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன். நான் படித்த கோர்ஸ் வந்து இந்திய தேசத்துலேயே 3 இடத்துல தான் இருக்குது. அதில் படித்தவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் தேவன் அதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து இன்றைக்கு எல்லாருக்கும் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன்? ஒரே ஒரு தொடுதல், ஒரு நாள் கர்த்தர் என்னை தொட்டார். என் வாழ்க்கை தலைகீழாக மாறுச்சு. ஒருவேளை அந்த தொடுதல் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா நானும் என் அக்காவை போல் என் வாழ்க்கையை வந்து சூசைட் பண்ணி மறித்து போயிருப்பேன். செவரல் டைம்ஸ் ஐ ட்ரைட், பட் காட் டிட் நாட் அலவ். ஆண்டவர் விடவே இல்லை. ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளையாக இருந்த என்ன அநேகருக்கு தாயாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் காயங்கள் இருக்கிறது. ஃபிசிக்கல் சிக்னஸ் பரவாயில்ல, சில ஆசீர்வாதங்களுக்காக சரீர பிரகாரமாய்
நம்ம நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் எலும்புகள் பலனுள்ளதாக மாறட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனம் போனோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். பட் above all, எல்லாத்துக்கும் மேலே இந்த சாயங்கால வேலையில் ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் காயத்தை கட்ட விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினது தான், ஹீஸ் கோயிங் டு ஹீல். ஒரு இன்னர் ஹீலிங். அநேக வார்த்தைகளால் காயப்பட்ட உங்களை, அநேக வேதனைகளால் காயப்பட்ட உங்களை இந்த இரவு நேரத்தில் காயம் கட்டி ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படியாய் கர்த்தர் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த இருதய காயம் எப்படி மாறும்? ஒரு வசன பகுதி வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும். தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலை போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. போதும். இந்த இடத்துல 6ஆம் வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இந்த இடத்துல தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசினது எதை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங், சரீர பிரகாரமான சுகத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த வார்த்தையிலேருந்து பேசுகிற காரியம், ஏன் இன்னர் ஹீலிங் இல்லை? இருதயத்தில் காயத்தோடு நான் கர்த்தருடைய சமூகத்தில் எதையுமே செய்ய முடியாது. ஊழியத்தில் ஒரு ஃப்ரீடம் இல்லை, குடும்பத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த காயம் இருக்குது. அது எப்படி இருக்குதா? 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது 5ஆம் வசனத்தில். சொல்லுங்க என் கூட. சீல் பிதுக்கப்படாமலும். நல்லா சத்தமாக சொல்லுங்க. 2வது கட்டப்படாமலும். 3வது எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. 3 காரியம். இந்த காயெல்லாம் ஆறணும், மன மகிழ்ச்சி உள்ளே வரணும். உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தால் எங்கே தெரியும்? முகத்தில். அதுதான் வசனம் சொல்லுது. இருதயத்தோட நிறைவுனால முகம் மலர்ச்சியாக மாறும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு என்ன இல்லையா? சீல் பிதுக்கப்படவில்லை. Your wounds are hidden, not healed. காயங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கான்? மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, பிளாஸ்டிக் ஸ்மைல். யாரையா பார்த்தோம் அப்படின்னா எப்படி சிரிப்போம்? அந்த சிரிப்பு என்ன சிரிப்புன்னு பார்த்தாலே தெரியும். உண்மையான சிரிப்பாக இருந்தால் எது சிரிக்கும்? கண்ணு சிரிக்கும். இருதயம் சிரிக்கிறது எப்படி தெரியும்? கண்ணு சிரிக்கும். அவங்கள பார்த்தாலே, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு தெரியும். சிலர் சிரிக்கணுமேன்னு சிரிப்பாங்க. எப்படி சிரிக்கும்? அப்படின்னா உள்ளே என்னமோ மறைஞ்சிருக்குது, வெளியில் அது என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம வேதனை, இருதயத்தில் காயம் இருக்கிறது காரணம் யார் தெரியுமா? நான் தான். பக்கத்தில் பார்த்துங்க, நான் தான் காரணம். ஒரு புண்ணு சரீரத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா சீல் பிடிச்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காலில், கணுக்காலில், எந்த கால்னு மறந்துடுச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஹீல் பண்ணும்போது மறக்கடிச்சிருவார். எங்கே என்ன அடிபட்டுச்சுன்னே தெரியாது. ஏதோ ஒரு காலில் காயம் பட்டுருச்சு. கரெக்டாக என் பிறந்த நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 7ஆம் தேதி நான் உட்காந்துருக்கேன். கால் 2 வீங்கிருச்சு, வலி தாங்க முடியல. ஆண்டவர் கிருபையில் நான் ரொம்ப பலம் எனக்கு ஜாஸ்தி, வெரி ஸ்ட்ராங் ஸ்டாமினா. என்னையும் தாண்டி என் வலி தாங்க முடியாமல் கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி வருது. அப்போ நான் யோசித்தேன், சரி டாக்டர்கிட்ட போய் என்னன்னு பார்க்கலாம். டாக்டர் பார்த்த உடனே மருந்தெல்லாம் கொடுத்து, இது கொஞ்சம் சீரியஸாக தான் தெரியுது, மருந்து சாப்பிட்டு பாருங்கள், 1 நாள் 2 வேளை சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வரணும், நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். அதில் அவ்வளோ சீல், நல்லா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி வீங்கி போயிருக்கு. இப்போ எனக்கு நடக்க முடியாமல் நொண்டி என் பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன். என் பையனும் என் கூட இருந்தான், எங்கள் பெரிய பையன். இப்போ அவனுக்கு 18 வயசு ஆகுது.
அந்த டாக்டர் அங்கே கத்தியை வைக்கிறார். என்னை அந்த பக்கமாக திரும்ப சொன்னார், என் பையன் கண்ணு கலங்கிடுச்சு, நீ வெளில போப்பா அப்படின்ட்டு. ஒரு மைனர் சர்ஜரி ப்ரொசீஜர். அதை கிழிச்சு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பசையும் எடுத்தாங்க. நிறைய ஒரு கிண்ணம் நிறைய வந்தது. இந்த டாக்டர் சொன்னார், ஆண்டவர் உங்களை ரொம்ப யுவர் காட் ஹஸ் டன் திஸ். கொஞ்சம் தாண்டி இருந்தால் கூட எலும்பை இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் பண்ணியிருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப தீவிரமான பிரச்சனையாக இருக்கும். அந்த சீலெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயங்கர வேதனையாக இருந்தது. ஆனால் அது எல்லாம் வெளியில் தள்ளிட்டு அதை ஊண்டெல்லாம் தையலை போட்டு மருந்து போட்டதுக்கப்புறம் அந்த முன்னாடி இருந்த வலி இல்லவே இல்லை. ஒருவேளை நான் சொல்கிறது நீங்கள் அந்த ப்ராசஸில் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன கட்டி, அதுக்குள்ளே சலம் இருக்குது, அதோடு நீங்கள் நடக்கும்போது பயங்கர வெயிட்டை தூக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வலிக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஹீலிங் உண்டாயிரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் பிட்டர்னஸ், கசப்புணர்வை உள்ளே வச்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, உங்ககிட்ட யாரோ ரொம்ப தவறாக பேசிட்டாங்க, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஆண்டவர் சமூகத்தில் பரவாயில்ல ஆண்டவரே, இட்ஸ் ஓகே ஆண்டவரேன்னு சொன்னீங்க. அதை சீல் பிதுக்கலை, அதை மூடி மறைச்சிட்டிங்க. அது மேலே ஒரு பேண்டைடை போட்டாச்சு. ஆனால் உள்ளே என்ன இருக்குது, இன்ஃபெக்ஷன் இன்னும் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்ஃபெக்ஷன் உள்ளே இருக்குது. நம்ம நினச்சிட்டோம் காயெல்லாம் போட்ட உடனே எல்லாம் சரியாக போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி லைட்டாக புஷ்ஷுன்னு ஆன மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது பெருசாக வீங்கிரும். ஏன்? சீல் பிதுக்கலை. இன்றைக்கி என் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி வேணும், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு எல்லாம் அந்த ஹர்ட் ஃபீலிங் எல்லாம் போகணும், எனக்கு அந்த ரியல் ஜாய் வேணும், இன்னர் ஹீலிங் வேணும் அப்படின்னா எதெல்லாம் சீல் பிதுக்கணுமோ அதெல்லாம் சீல் பிதுக்கணும். உங்கள்கிட்ட ரொம்ப மனசை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசினாங்களே, அவங்கக்கிட்ட போய் வலிக்கும் தான், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வலிக்கும் தான், ஹர்ட் ஆகும். சும்மாவா? அவங்க சும்மா சொல்லலை, நீ நல்லாவே இருக்க மாட்ட, உன் பிள்ளைங்களாம் விளங்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, உன் வாழ்க்கை சரியில்லை அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் செய்கிறது கர்த்தருக்கு விரோதமான பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஹர்ட்டாக, ஏன்டவரே என்னை பற்றி சொன்னாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை பற்றி என் ஊழியத்தை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹர்ட்டில் அவங்கள பார்த்தாலே எப்படி போயிடுவோம்? நான் மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே. ஆனால் பக்கமா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சீல் பிதுக்கப்பட வேண்டும். நான் அதை டீல் பண்ணணும், ஹைட் பண்ணக்கூடாது, டீல் பண்ணணும். அவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கு ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பார் என்றால் என்னால் தைரியமாக போய் சொல்ல முடியும், நீங்கள் பண்ணது எனக்கு ஹர்ட் ஆகுது, ஐ சூஸ் டு ஃபர்கிவ், நான் மன்னிக்க தெரிந்து கொள்ளுகிறேன், என்னால் இந்த வேதனையோடு வாழ முடியாது, எனக்கு இந்த புண்ணு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்தினவங்க கிட்ட போய் நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் காயம் கட்டுகிறவராக இருப்பார். நல்ல கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுவோமா? இதை கேட்கும் போது பிசாசு சொல்லலாம், உனக்குலாம் உண்டே இல்லை, நீ நல்லா தான் இருக்கிற, ஏன்னா கார்பெட்டுக்கு அடியில் போட்டோம்ல, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை அது ஒரு நாள் கூட்டும் போது பயங்கரமாக பெருசாக வரும். நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை, அன்லஸ் அன்டில் யூ டீல் வித் இட், அதை கையாளுற வரைக்கும் இருதயத்தில் காயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். காயம் இருக்கிறதோட அறிகுறிகள் என்ன தெரியுமா? முதலாவது, சமாதானமே இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சமாதானம் போயிடும். நம்ம நினச்சிட்ருப்போம், பரவாயில்ல என் மாமியார் தானே, என் மருமக தானே, இல்லை என் புள்ள தானே, என்னோட பிரதர் சிஸ்டர் தானே, பரவாயில்ல போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே பீஸே இருக்காது. ஒரு வசனம் வாசிக்கலாம், எரேமியா 33:6. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை குணமாக்கினார் அப்படின்னா அங்கே என்ன வருமா? சமாதானம் வரும். அது வரைக்கும் வரவே வராது. எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணிட்டோம், என் வாழ்க்கையிலேருந்து ஒருத்தர் தூக்கி போட்டால் எல்லாம் முடிஞ்சது இல்லை. அந்த காயம் ஆறணும், அதை சீல் பிதுக்கணும். வலிக்கும் தான் சொல்லுங்கள், பக்கத்தில் வச்சவங்க வலிக்கும் தான், சிரிச்சுட்டே சொல்லுங்கள், வலிக்கும் தான். எல்லோரும் வலி வேதனையில் பேருக்கும் தானே, வலிக்கும் தான். ஆனால் அந்த வலிக்குள்ளே நான் போகல அப்படின்னா என் இருதயத்தில் ஹீலிங் வரவே வராது. ஹல்லேலூயா. என் காயம் உள்ளே இருக்குது அப்படின்றது எப்போ தெரியும்? சமாதானமே இருக்காது. சிலரை பார்த்தா சிரிக்க முடியலையா அப்படின்னா என்ன அர்த்தம்?
சமாதானம் இல்லை. சர்ச்சுக்குள்ளவே நடக்கும் தெரியுமா? நீங்களாம் நல்லவங்களா இருக்கலாம், நான் சொல்லுவேன், யாரையோ சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் பார்த்து அப்படின்னு திருப்பிக்கிறது, இல்லை அவங்கள பார்த்து நீ கண்ணகி ஆகிடுவாங்க. அப்படியே ஒரு முறை என்னமோ நான் முறைச்சா அவங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி என்ன செய்வோம், முறைச்சி பார்ப்போம். ஏன்னா உள்ள சமாதானம் இல்லை, அவங்கள மன்னிக்கலை. இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நீங்கள் தப்பு பண்ணலை, அவங்க தான் தப்பு பண்ணாங்க. ஆனாலும் நாம் மன்னிக்க தெரிந்து கொள்ளும்போது இருதயத்தில் இருக்கிற எல்லா காயத்தையும் ஆண்டவர் ஆற்றுவார். ஆமென். எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ, யாரை பார்த்து மனதார உங்களால் சிரிக்க முடியலையோ அவங்கள போய் பார்த்து ஐ எம் சாரின்னு கேளுங்க. எப்படி கேட்கணும்? போயிட்டு பாவம் மிராக்கில் இருந்தால் என் பக்கத்தில் இருக்க, வேறு வழியில் அவங்கள போய் பார்த்துட்டு நீ தப்பு தான் பண்ண, நீ என்னை பார்த்து எவ்வளோ வார்த்தைகள்லாம் சொன்னேன், நீ ஹர்ட் பண்ணிட்டேன், பரவாயில்ல ஆனால் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா அது பேர் அகங்காரம். என்னது? அங்கே போய் பக்கத்தில் போய் பார்த்து சிஸ்டர் நீங்கள் பேசுனது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இட்ஸ் ஓகே, நான் உங்களை நேசிக்கிறேன், இட்ஸ் ஓகே, நம்ம திரும்பவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க, அங்கே தான் தேவனுடைய அன்பும் தேவ சாயலும் வெளிப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் யார்கிட்ட சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, எங்கே காயம் அப்படியே ரணத்தோடு இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு போய் அவங்கள பார்த்து, ஒரு வேளை தூரமாக இருந்தாங்கன்னா ஒரு ஃபோனாவது அடித்து நான் உங்களை நேசிக்கிறேன், உடனே போயிட்டு சர்ச்சில் ஒரு வார்த்தை கேட்டேன் அதனால உன்னை மன்னிக்கிறேன் அப்படி எங்கிட்ட சிலர்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு. உண்மையாக இருதயத்தை ஆழத்துலேருந்து மன்னிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் சமாதானம் நிச்சயமாய் வரும். ஆமேன்னு சொல்லுவோமா? ரெண்டாவது சிம்டம் என்ன அப்படின்னா புரோக்கன் ஸ்பிரிட். தெர் இஸ் நோ ஜாய். எல்லாம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் மட்டும் இருக்கவே இருக்காது. ஆண்டர்கிட்ட வரும்போது ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? சந்தோஷம். பாட்டு பாடுறோம்ல, சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே, பாடுறோம்ல, நல்லா அழகாக பாடுறீங்க. பாட்டு பாடுறோம்ல. உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் சமாதானம் வேணும் அப்படின்னா ஆண்டர்கிட்ட வந்தால் தான் முடியும். யார்கிட்டையும் போய் நம்ம சொல்ல முடியாது, நீ கடன் பிரச்சனையில் இருக்க, இயேசுகிட்ட வா எல்லாம் மாறிடும். தயவுசெய்து சொல்லாதீங்க. மாறுமா மாறாதான் நமக்கு தெரியாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சுருக்காருன்னு தெரியாது. ஆனால் ஒன்று நடக்கும், புத்தி கெட்டாத சமாதானம் அவங்க இருதயத்தை ஆளுகை செய்யும், ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே தெரியாது, பணம் தானே போயிட்டு போகுது அப்படின்னு போயிடுவோம். ஆண்டவர் வழக்காடுகிறவராக இருப்பார். ஆமென். அப்போ அந்த சந்தோஷம் எப்போ வரும்? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்றத நான் தெரிந்து கொள்ளும்போது. அப்போ புரோக்கன் ஸ்பிரிட் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், உடம்பு சரியில்லை அப்படின்னு, ஃபீவருக்காக யாராவது மாத்திரை கொடுத்து அனுப்புவாங்களா? அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க போலி டாக்டர். நீங்கள் ஃபீவர்னு அங்கே போகும்போது டாக்டர், நல்ல டாக்டருக்கு நல்லா தெரியும் அது அறிகுறி தான், உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ இன்ஃபெக்ஷன். கரெக்டாக டாக்டர்? உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்யும் தெரியும். அவங்க ஆராய்ச்சி ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்பாங்க, என்ன பண்ணீங்க, கடைசியாக என்ன சாப்பிட்டீங்க. நம்மளும் அப்படியே ரொம்ப பயபக்தியாக கீரை சாப்பிட்டேன், அப்புறம் கொஞ்சம் சிக்கனை சாப்பிட்டேன், நேற்று வச்ச இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து சுட வைக்காமல் சாப்பிட்டேன், இதெல்லாம் சொல்லுவோம். உடனே அவங்க சொல்லுவாங்க அதனால தான் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே ஏதோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆண்டவர் ஆகிய டாக்டர், என் ஆத்துமாவுக்கு டாக்டர், அவர்கிட்ட நான் போகும்போது அறிக்கை செய்யணும், ஆண்டவரே என்னெல்லாம் பாவம் எனக்குள்ளே இருக்குது, அதனால தான் ஆண்டவரே இந்த முறிந்த ஆவி, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்? நான் வெளியில் சாரின்னு சொல்லிட்டேன், இல்லை வெளியில் அவங்ககிட்ட நான் வெளிப்படுத்தாமல் இருந்துட்டேன், எனக்குள்ளே சந்தோஷமே இல்லை, அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கு ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முறிந்த ஆவியை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மூணாவது ஒரு சிம்டம் என்ன அப்படின்னா நோ ரெஸ்ட், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். இளைப்பாறுதலே இல்லை. நான் கையை தூக்க சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு அது இல்லை. நிம்மதியாக தூங்குனா படுத்த வேகத்துக்கு என்ன வரணும்? எங்கள் வீட்டில் என்னை கேட்பாங்க, எப்படி நீ ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன், 5 மணி நேரம் தான் தூங்குவேன், ஆனால் படுத்தேன்னா நானா என்னுடைய மனசில் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஜெபிக்கணும் அப்படின்னு குறித்த நேரத்தில் எந்திரிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாது. சிலர்லாம் பிறண்டு படுப்பாங்க, முடியாது. இருதயத்தில் அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், பயம் வந்துட்டே இருக்கும். ஏன்? இருதயத்தில் இன்னும் ஏதோ ஒரு காயம் இருக்குது. சில நேரத்தில் அது ஆண்டவர் மேலே கூட இருக்கலாம். ஏன் ஆண்டவரே, நான் உங்களை எவ்வளோ உண்மையை உத்தமமாய் உங்களுக்குன்னு எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிறேன், ஜெபத்தில் உண்மையாக இருக்கிறேன், ஊழியம் செய்கிறதுல உண்மையாக இருக்கிறேன், எல்லா காரியங்களும் நான் கரெக்டாக இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் அப்படின்னு தேவனை குறித்த ஒரு மனக்கசப்பாய் கூட இருக்கலாம்.
இன்னைக்கு ஆண்ட சமூகத்தில் நான் நின்று சொல்கிறேன், தேவனை போல உங்களில் யாரையும் அதிகமாய் நேசிக்க வேறு ஒருவர் இல்லை. அவரை போல நம்மளை நேசிக்க ஒருவராலையும் முடியாது. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட கசப்புணர்வு இருக்குன்னா இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை போல என்னை நேசிக்க வேற ஒருவரும் இல்லை. என்ன நடந்தாலும் யூ ஆர் ஸ்டில் ஆன் த்ரோன். நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், நீர் கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறீர், நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபெய்த் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசம் என்பது என்ன? தேவன் எனக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு நம்புகிறதுல விசுவாசம். அவர் எனக்கு எதை செய்தாலும் நன்மையாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் விளங்குதுங்களா? ஆண்டர்கிட்ட போய் நான் கேட்க முடியாது, ஏன் ஆண்டர் என் பிள்ளைக்கு சுகவீனம் ஆச்சு, ஏன் என் குடும்பத்தில் திருமண காரியம் தடைப்படுது, ஏன் எங்கள் குடும்பத்தில் தான் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எல்லா பிரச்சனையும் இங்கே தான் வருது, நான் தொட்டதெல்லாம் விளங்காம போகுது, ஏன்? அப்படி போய் கேட்குற அனுபவம் இல்லை. என் ஆண்டவர் இது எல்லா பாதையிலும் என்னை கொண்டு போனாலும் முடிவில் எனக்கு நன்மையை செய்வர் உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னொரு சாட்சி நான் சொல்கிறேன், நான் ஆவியில் உணர்த்தப்படுகிறதுனாலே சொல்கிறேன். எங்கள் வீட்டில் 2 ஆண் பிள்ளைகள் உண்டு, 3வது ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஆகஸ்ட் மாதம் வந்தால் 10 வயசு முடியுது. எனக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரியும், பிசிஓடி அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பையில் கட்டி இருக்கு, குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி அடுத்த மாதத்திலே எந்த ஒரு மருத்துவ இதுவும் இல்லாமல் கருத்தரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுத்தா அவனுக்கு டேவிட்னு பேர் வைப்பேன், அவன் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அடுத்த மாதமே எனக்கு தெரியாது, நான் இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வாலை வந்து ஏறி குதிச்சிருக்கேன். நான் மாசமாக இருக்கும்போது வயிற்றில் பிள்ளை இருக்கதே தெரியாது. ஆனாலும் அந்த பிள்ளை உயிரோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருப்பான். ஆண்டவர் கிருபையினாலே ஆண்டவர் முதல் பிள்ளையை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் பார்த்து சொன்னேன், இந்த ஒரு பிள்ளை போதும் ஆண்டவரே, உங்களோட பக்தியில் நான் வளர்த்துருவேன், பிள்ளை இல்லாத எனக்கு மலடியாக இருந்த எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு 2 வருஷம் கழித்து திரும்ப ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். எங்கள் சர்ச்சுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு பீச்சில் போய் நாங்கள்லாம் மீன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ப்ராஃபிட் என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து சொன்னார், உங்களுக்கு இன்னும் ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஆண்டவர் ஒரு குமாரனை தருவார். எனக்கு பயங்கர ஷாக். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் போதும்னு சொன்னேன் ஆண்டவரை, ஆனால் நீங்கள் தரீங்க, ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்து கரெக்டாக அந்த 1 வருஷம் கழித்து நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ இன்னும் ஆண்டவர் இன்னொரு ஆண் பிள்ளை தரார். என்ன பிள்ளை வயிற்றில் இருக்குன்னே தெரியாமல் பேர் வச்சோம். அப்போ அவனுக்கு வந்து நாங்கள் பேர் வச்சோம் மேனுவல், ஏன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஆண் பிள்ளை இன்னொன்று பெண் பிள்ளை. இப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை ஆண்டவர் ஆண் பிள்ளையை தான் கொடுப்பார். எங்கள் பெரிய வந்து சொல்லலாம், எங்கள் அம்மா வயிற்றில் பாய் தான் இருக்குது அப்படின்னு. திரும்ப ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அப்போ அந்த தடவை ஆண்டவர் கொடுக்கும்போது என்னோடு கூட ஆண்டவர் பேசின காரியம், யூ வில் ஹேவ் ஒன் மோர். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பெண் பிள்ளைங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ ஆண்டவர் பேசினார், உனக்கு பெண் பிள்ளையவும் தருவேன். 3வது முறை கற்பம் தரிக்கும் போது ஆவியானவர் திட்டமும் தெளிவாய் பேசினார், இந்த தடவை யூ வில் கெட் அ சைல்டு. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ், ஷீ வில் பி அ உமன் ஆஃப் ப்ரேயர், ஜெபிக்கிற ஒரு மகளாக இருப்பா. எஸ்தரை போல, எஸ்தர் எல்லாரும் வைக்கிறாங்களே அப்படின்ட்டு எஸ்தருடைய ஹீப்ரூ பேரை நாங்கள் வச்சோம், அத்சால் அப்படின்னு பேர் வச்சோம். ரொம்ப ஆக்டிவாக நான் இருப்பேன். ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் வர்ஷிப்போ இல்லை மெசேஜோ கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவேன். அடுத்த சண்டே சர்ச்சுக்கு வந்துடுவேன். 3 முறையும் ஆப்ரேஷன் தான். இப்போ 3வது தடவை அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் சண்டே எல்லாம் முடிச்சுட்டு நான் சிஎஸ்ஐ கல்யாணி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன். எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் 2 ஆப்ரேஷன்றனால 3வது ஆப்ரேஷன் தான். 3வது ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் 10 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஆண் பிள்ளை இல்லை பொன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ஆச்சு, சண்டை போடுற சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. பீடியாட்ரிஷியன் வந்து சொல்கிறாங்க, 37 வாரத்தில் நீங்கள் எடுத்தனால தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ பிரச்சனைன்னு தெரியும். என் டாக்டர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐ வாண்ட் டு ஹேவ் ஐ கான்டாக்ட், நான் அந்த பேஷண்ட்டை கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலம்மா, பிழைக்கவும் செய்யலாம் பிழைக்காமலும் போகலாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இம்மிடியேட்லி த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ஆவியானவர் என் கூட பேசினார். நீ இவ்வளோ நாள் இந்த பிள்ளையை சுமந்த காரணம் இல்லாமல் இந்த பிள்ளையை நான் உனக்கு கொடுக்கல, ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் காத்துட்ருக்கிறேன். பிள்ளையை வந்து ட்ராலியில் வச்சு கொண்டு போயிட்டாங்க.
வெளியில் என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா, என்னோட 2 ஆண் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. பீடியாட்ரிஷியன் போய் சொன்னாங்களாம், இந்த பிள்ளை வந்து அவ்வளோதான், உங்கள் ரிலேட்டிவ்க்கெலாம் சொல்லிடுங்க, செத்து போச்சுன்னு மட்டும்தான் சொல்லலை. அப்போ பாஸ்டர் அந்த இடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினார். எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும்போது அவன் பொற்செங்கோலை நீட்டான். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாராம், இந்த மகள் மரணத்துக்காக நியமிக்கப்பட்டவள் அநேகருடைய ஜீவ ரட்சணைக்கு காரணமாக இருந்தால் அதே போல் இந்த பிள்ளையும் இருக்கும். சபையில் இருக்கிற எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உலகம் எங்கே இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை தானாக மூச்சு விட ஆரம்பிச்சு. 40 மினிட்ஸ் அவள் மூச்சு விடலை, அழலை, ப்ளூ பேபியாக இருந்தா. 40 நிமிடங்களுக்கு பிறகு தானாக மூச்சு விட தொடங்கினாள். சரி, எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் லேடிஸே இல்லை, மாமியார் இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, எனக்கு 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் வேணும். அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, இது வரைக்கும் 3 சிசேரியன் பண்ணி ஒரு ஆளை நான் விட்டதே இல்லை, ஆனாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, போங்கன்னு டிஸ்சார்ஜ் சம்மரி எழுதிட்டாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் பீடியாட்ரிஷியன் வந்து சொன்னாங்க, உன் பிள்ளைக்கு ஸ்டாஃபைலோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வியாதி, இந்த வைரஸ் இருக்குது அப்படின்னா பிள்ளையுடைய மூளை பாதிப்பாயிரும், பிரெயின் ஃபீவர் வந்து எப்போ வேணாலும் செத்து போயிடும். அப்படியே அது உயிர் பிழைச்சாலும் அது வந்து மென்டலி ரிட்டார்டடாக இருக்கும் வாழ்நாள் எல்லாம். எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு நான் சொன்னேன், இல்லை, அந்த பிள்ளை ஜீவனோடு இருக்குன்னா இந்த தேவன் கொடுத்த நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க சொன்னாங்க, முதுகெலும்பில் ப்ரிக் பண்ணி ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து அந்த பிள்ளையை வந்து ஆன்டிபயோட்டிக்கில் 15 நாள் வைப்போம், திரும்ப இன்னொரு தடவை லம்பார் பங்க்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாட்டி பிள்ளையை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த டாக்குமெண்ட் இருக்குது, அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ். என் பிள்ளைக்கு ஏதாவது உயிருக்கு சேதம் ஆனால் நான் தான் பொறுப்புன்னு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் பிள்ளை பிறந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி கொண்டு போயிட்டோம். சபையார் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. திங்கட்கிழமை காலையில் நாங்கள் வந்து இன்னொரு டாக்டரை பார்க்க போகிறோம். இந்த 4 நாள் ஒரு மெடிக்கேஷனும் இல்லை. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன் ரிப்போர்ட், எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, உன் டாக்டர் சொன்னது கரெக்டு தான், ஆனாலும் நீ விசுவாசிக்கிற பெண்ணு தெரியும், உன் விசுவாசத்தின் படி நட. 2வது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே போய் ரிப்போர்ட்டை கொடுத்தனே டாக்டர் டேபிள் மேலே அது பிள்ளையை போட்டுட்டு அவர் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னார், இவ்வளோ மோசமான ரிப்போர்ட்டோட உங்கள் பிள்ளை இன்னும் எந்த மாத்திரை மருந்து இல்லாமல் உயிரோடு இருக்குன்னா அது ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொன்னார். அது பிள்ளை பிறந்த 2வது நாள் அவளுக்கு நாங்கள் இன்னொரு பேர் வச்சோம், மிராக்கிளின், ஹடாசா மிராக்கிளின் அவளுடைய பேர். அவர் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்கள் தான் அற்புதம் செஞ்சுருக்கீங்க. அப்போ இந்த டாக்டர் சொன்னார், இவ்வளோ மோசமான ரிப்போர்ட்டை வச்சு நான் அனுப்ப முடியாது, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். 3 மணி வரைக்கும் நாங்கள் அதே எக்மோரில் வேலை செய்கிற ஒரு டாக்டர், ஈஞ்சம்பாக்கத்தில் அவருடைய ஹாஸ்பிட்டல். அப்போ ரிப்போர்ட் 3 மணிக்கு வருது. ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்கிறேன், ஸ்டாஃபைலோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் 0. எந்த பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளை வந்து 10 வயசு தான் ஆக போகுது, இதோட 3 முறை புதிய ஏற்பாட்டை படித்து முடிச்சிட்டா. இந்த வருஷம் இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட அதிகாரங்களை வாசிச்சிருக்கிறா. முழு பைபிளையும் முடிச்சிருவா. அவளை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா படபடன்னு வசனம் சொல்லுவா. நான் ஏன் இதை சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் வந்து செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. கஷ்டங்களின் வழியாக நம்ம நடந்து போகலாம். நான் ஈஸியாக சொல்லிட்டேன், பட் அந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தபோது என் தேவன் எங்களோடு கூட இருந்தார். பல முறை பிசாஸ் பயமுறுத்துகிற மாதிரி காரியங்கள் நடக்கும். ஸ்கூல்லேருந்து ஃபோன் அடிப்பாங்க, சென்ட் ஜான் ஸ்கூல்லேருந்து, உங்கள் பிள்ளைக்கு மூக்கிலேருந்து ப்ளீட் ஆகுது, ஆச்சுன்னா சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிரும். இப்போ பிசாஸ் சொல்லுவான், ஆண்டவர் செஞ்ச அற்புதம் என்னமோ பிரச்சனை போல் இருக்கு. நான் சொன்னேன், அப்பாலே போ சாத்தானே, என் தேவன் ஒரு முறை செய்ததை அவர் திரும்ப யாருமே தடை பண்ண முடியாது. டீச்சர்லாம் அழுவாங்க. என் பிள்ளை சொல்லுவோம், டோன்ட் வெரி, காட் இஸ் வித் மீ, ஒன்றும் எனக்காக எனக்கு வலிக்கவே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த பிள்ளையின் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தூங்க விடாமல் இருக்கலாம். பிரச்சனை பெருசுன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க, உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் பெரியவர். இன்றைக்கி சில வேதனை இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஆண்டவரே நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது, உன் அப்பா கிட்ட நீ சொல்லு, உன் தகப்பன் இடத்துல சொல். வெளியில் வந்து ஜபக்குறிப்பாக கூட சொல்ல முடியல, நிம்மதியாகவே இல்லைல்ல, கண்ணீரின் இரவுகள். ஆண்டவரே நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இன்னைக்கு ஆல் யூ நீட் இஸ் த மாஸ்டர்ஸ் டச். உன் தகப்பனுடைய ஒரே ஒரு தொடுதல். முதலாவது பார்த்தோம், காயம் சீல் பிதுக்கப்படணும். 2வது காயம் ஆற்றப்படணும். காயம் ஆற்றுறதுன்னா எப்படி தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் காயம் ஆற்றும். வேற எங்கே வேணாலும் போய் பாருங்க, ஒன்றுமே நடக்காது.
நான் ஆண்டருக்கு முன்னாடி உண்மையை சொல்கிறேன், எவ்வளோ செவரல் டேஸ் நான் நொறுக்கப்பட்ட நாட்களில் என் பைபிளோட நான் தனியாக உட்காந்து அழுதுருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவ்வளோ அழகாக பேசுவார். இதே வேதாகமத்தில் சில புஸ்தகங்களை பல முறை வாசிச்சிருக்கிறேன். வருஷத்தில் வேதாகமத்தை 3 முறை நான் வாசிப்பேன் குறைஞ்சது. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் பல முறை வாசிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேதனையோடு இருக்கும் போதெல்லாம் அவருடைய ஒரு வார்த்தை போதும் என்னை உயிர் மீட்சியோடு எழும்பி நிற்க செய்யும். இன்னைக்கு இருதயத்தில் இருக்கிற காயத்தை வெளியில் எடுத்தால் பத்தாது. அந்த காயத்தை கட்டணும் அப்படின்னா, அதில் மருந்தெல்லாம் போடணும் அப்படின்னா ஆண்டவரோட வார்த்தை வேணும். 3வதாக என்ன செய்யணும் அப்படின்னா, அது எண்ணெயினால் ஆற்றப்படணும். எண்ணெயினால் ஆற்றப்படுகிற அனுபவம் என்ன தெரியுமா? ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆவியானவர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் காயெல்லாம் மாறும். நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்குள்ளே தோணலாம், நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஆனால் நான் எது வழியாக போனேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ அவமானப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் அறிவார். இன்னைக்கு இருதயத்தில் ஒரு காயம் ஆற்றப்படும் போது உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி அநேகரை கடந்து செல்லும். ஆமென். கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஊராலாதாராபா ஷகாராபாராபா. கொஞ்ச நேரம் உங்களுக்கு நேரத்தை நான் கொடுக்க ஆசைப்படுறேன். இன்றைக்கி 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 3 காரியங்கள். இருதயத்தில் இருக்கிற காயம் சீல் பிதுக்கப்படணும். ஒருவேளை பிட்டர்னஸ், கசப்புணர்வு உள்ளே இருக்கலாம், இல்லை மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அநேகருடைய காயங்களால் உங்களை பார்த்தே நீங்கள் சொல்லிட்டீங்க, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். சிலரை பார்த்தா கண்ணீர் மட்டும்தான் வருது, ஏன்னா அவ்வளோ காயம் இருதயத்தில். இன்னைக்கு ஆவியான சொல்கிற காரியம், கேன் யூ டீல் வித் யுவர் wounds? உன் வேதனை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல. ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். கர்த்தருடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது. யாரும் உங்கள் மேலே கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. The Spirit of the Lord is touching you. ஆவியானவர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார். உன் கண்ணில் இருந்து கண்ணீர் அழுகணும் அப்படின்னு தோணுது, இட் இஸ் ஃப்ரம் த லார்ட். உன் காயத்தெல்லாம் ஆண்டவர் ஆற்றிக்கொண்டு இருக்கிறார். எத்தனையோ நாட்கள் நீ தூங்க முடியாதபடி இரவு நேரத்தில் தனியாக நீ அழுது கொண்டு இருந்ததை என் தேவன் பார்த்தார். இன்றைக்கு என்னை ஆண்டவர் இந்த வார்த்தையோடு அனுப்பினதற்கு ஒரு காரணம் உண்டு. ஓரா லகாபா ஷதா ரபா கலா தரபா. இன்னைக்கு ஆண்ட சமூகத்தில் சொல்ல முடியாது, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஐ சூஸ் டு ஃபர்கிவ் லார்ட். ஆண்டவரே, நான் எவ்வளோ வேதனையில் இருக்கிறேன். என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து தவறாய் பேசின நபர்கள் உண்டு. என் ஊழியத்தை குறித்து தவறாய் பேசினவர்கள் உண்டு. ஓ ராலா ராமா ஷகா லதா ரபா 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 ஓ ஷகா பராதா ரபா. இந்த சபையை குறித்து விரோதமாய் பேசின நபர்கள் உண்டு. கர்த்தர் வழக்காடுவார். கர்த்தர் வழக்காடுவார். தம்முடைய மனவாட்டியை நேசிக்கிற தேவன். ஓரி மனதா லகபா ஷதா ரபா ரபா. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சீல் பிதைக்கே. ஆண்டவரே அப்பா, எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் ஐ கிவ் இட் டு யூ லார்ட். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஓ ராலா ரகபா ரதா ரபா ரபா. ஆண்டவர் காயங்கட்டி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் காயங்கட்டி கொண்டு இருக்கிறார். அநேக நாட்களை அழுத உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. ஓ ஹாலாதரமா ஷகலத ரபா. இது ஆவியானவருடைய நிறைவு இந்த இடத்துல கடந்து வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வார்த்தையை நான் பற்றி கொள்ளுவேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை நான் பற்றி கொள்வேன். என் வாழ்க்கையில் காற்றையும் காணவில்லை, மழையும் காணவில்லை, ஆனாலும் என் வாய்க்கால்களை நிரப்புவேன் என்று சொன்னவர் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. ரீகா லாதா ராபா ஷகா பாபா பாபா பா. இந்த சபைக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கோ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதே, அவைகள் ஆம் என்று ஆமேன் என்று நிறைவேற்ற நீர் உண்மையில தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ரீகா லாதா ராபா ஷகா லாதா ராபா ராமா லாதா ராபா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றுகிற எண்ணெயாய் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் இந்த இடத்துல கடந்து வருகிறது. ரீகா லாதா ராபா ராபா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய அபிஷேக தைலம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. ஓ ராமா காலாதா ராபா. பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற ஆவியானவர் இந்த இடத்துல சிவாடி கொண்டிருக்கிறார். ஓ ராமா லகா ராபா ராபா ஷதா ராபா ராபா. அவருடைய எண்ணெயினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நம்முடைய எண்ணெயினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ரீ காலாதா ராபா லாபா ஷகா லாதா ராபா ராபா. எல்லா கண்களை மூடி இருக்கிற இந்த வேலையில் எத்தனை பேர் இன்னைக்கு இருதயத்தை
காயங்கள் ஆற்ற வேணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் காட்டுங்களேன். கர்த்தர் உங்களை ஓ ரகபா ரபா லபா ஷதா ரபா ரபா ஆமென். ஊற்றுங்கப்பா, உங்க ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, உங்க கிருபையை ஊற்றுங்க. பெற்றுக்கொள்ளுங்க ரபா கபா லதா ரபா. வாயை விரிவாய் திற. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய இருதயங்களை காயங்கட்டி கொண்டு இருக்கிறார். ரீமா லகா ரபா ரபா ரபா. There is a healing touch in this place. ஆவியானவர் உன்னை தொடுகிறதை நீ காண்கிறாய். ஆவியானவர் உன்னை தொடுகிறதை நீ காண்கிறாய். ரீபா லபா ரபா. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஓலா தரா கபா ஷபா லபா ரபா லபா ரபா. இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிற காரியம், தீழ்ப்பானது என்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்பாய், என் வாய் போல இருப்பாய். ரிகா லதா ரமா ஷகா வலா தரா ரா 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 ஓ தரா கபா லதா ரபா லபா ரபா ரபா. பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீங்களே, இப்பொழுது அந்த அக்கினி ஒரு சுட்டெரிப்பை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு சுட்டெரிப்பின் அக்கினியாய் வருவதாக. லியந்தலக ரபா ஷகா பபா பபா ரபா லபா ரபா லபா ரபா ஓ ரியலதரா கரபா பாபா. டி மைனர் ஷியந்தலக ரபா பாபா பா. கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தொடுதலை தரப்போகிறார். ஓ ஷகனத ரபா லபா ரபா லபா ரபா ரபா ரபா. விடுதலை ஆக்குகிற ஆவியானவர், காயம் கட்டுகிற ஆவியானவர். அவருடைய நிறைவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் விடுதலையே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஊற்றிடுங்கப்பா உங்க வல்லமை எங்க மீது ஊற்றிடுங்க ஆண்டவரே. ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாரும். ஷலக பாபா பாபா நகர பாபா பாபா நகர நரா. ஷக பாபா பாபா பாபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். மெலனுள்ளவனுக்காகில மெலனற்றவனுக்காகில உதவி செய்கிற கிருபை. ஓ லாதா லாகா பாபா 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 நரா. ஓ ஷலதா ரபா பாபா பாபா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. தூக்கமில்லாத இரவுகள் இயேசுவின் நாமத்தினாலே துதிய நாட்களாய் மாறட்டும். ஓ ராமா கபா பாபா நகர லா ஷலதா ரபா பாபா. தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே.